வாங்க தம்பி. வணக்கங்க. வணக்கம்க்கா. ஃபோன் பண்ணதும் ராக்கெட் வேகத்துல வந்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சு நீங்க ஊருக்கு போற வரைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிக்கணும்னு அண்ணன் சொல்லிருக்காரு. ஒரு சின்ன உதவி. இதுல ஏன் கஞ்சத்தனம்? பெரிய உதவியாவே கேளுங்க. இவர் டவுன் வரைக்கும் போறாரு. இவர் கூட கொஞ்சம் போயிட்டு வரணும். பூ மார்க்கெட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. முடிச்சுட்டு கூட்டிட்டு போவா? இல்லையா, நேரம் ஆயிரும். 4 மணிக்கு பண்ட் ஆபீஸ் மூடிடுவாங்க. பாலமுருகா, எங்க பக்கம் இருந்து சீதனமா ரொக்க பணம் தரதா பேசியிருக்கு. ஃபண்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விட்டோம்னா 5 நாளைக்கு அப்புறம் தான் குடுக்கல் வாங்கலுக்கு நல்ல நாள் இருக்கு. பூ மார்க்கெட் வேலைக்கு வேற யாரையாவது அனுப்பிட்டு நீ இவங்க கூட போயிட்டு வந்திருப்பா. 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வர போறேன். நீ துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். வேற யாரையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்ல. இவர் தான் பாலமுருகன் வருவாரான்னு கேட்டாரு. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி வாங்க சார் போலாம். பூ மார்க்கெட்டு வேலை அது போன்லயே பாத்துக்கிறேன் சார். போயிட்டு வரோம் தனலட்சுமி. சரிங்க. வரோம்க்கா. சரிப்பா. என்னங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. பாலமுருகா, ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுப்பா. சாமி கும்பிட்டு போலாம். பாலமுருகா வாப்பா. நீங்க கும்பிட்டு வாங்க சார். ஏன் சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லையா? நெத்தில விபூதி வச்சிருக்க? பயலுக முகத்தை விபூதியோட பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். தப்பிக்கிற? புரியல சார். சாமி மேல என்ன கோவம்? கோவம்லாம் இல்ல சார். அப்ப வருத்தம். சரி, எனக்காக கூட வா. வாப்பா. ஓகே சார். வா. போலாம் சார். என்ன அவசரம்? ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போலாம். சரி சார். வா. பாலமுருகா சார் உட்காருப்பா. ம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உன் வயசுல நானும் இப்படிதான். கால் ஒரு இடத்துல நிக்காது, பரபரன்னு இருப்பேன். அதனால தான் தனலட்சுமிக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, சொந்த ஊர் சென்னை தானே? இல்ல சார், தேனி பக்கத்துல. சென்னைக்கு போய் செட்டில் ஆயாச்சா? ஆமா சார். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அக்கா, நானு, அப்புறம் இந்த ஒரு தங்கச்சி. எல்லாருமே சென்னையில் தானே? ஆமா சார். அப்பா என்ன பண்றாரு? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை சார்.